வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் த கிரேட் ஹிமாலயன் மவுண்டைன். சுமார் 225 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா ஒரு மிகப்பெரிய தீவா தான் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல அமைஞ்சிருந்தது. அதன் பிறகு இந்தியாவோட டெக்டானிக் பிளேட் கொஞ்சம் கொஞ்சமா வடக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் ஒவ்வொரு வருடமும் அதிகபட்சமா 16 சென்டிமீட்டர் அளவுக்கு நகர ஆரம்பிக்குது. அப்படி நகர ஆரம்பிச்ச இந்தியாவோட டெக்டானிக் பிளேட் ஆனது சுமாரா 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி யூரோ ஏசியன் டெக்டானிக் பிளேட்டோட மோதி இணைஞ்சிருக்கு. அப்போ ஏற்பட்ட மோதலின் போது உருவானதுதான் இந்த இமயமலை தொடர். இப்படி உருவான இந்த இமயமலை தொடர் தான் உலகத்தோட மிக உயரமான மலைத்தொடர்களா பார்க்கப்படுது. உலகத்திலேயே மிகப்பெரிய மலைத்தொடரா இது பார்க்கப்படுறதுக்கு உயரமான ஒரு சில மலைகள் மட்டுமே காரணம் இல்ல. இங்க 7200 மீட்டர், அதாவது 23,600 அடிகளுக்கு மேல உயரம் கொண்ட மலைகள் மட்டுமே 50க்கும் மேல இருக்கு. அதுல 8000 மீட்டருக்கு மேல உயரம் கொண்ட மலைகளே 10க்கும் மேல இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த இமயமலை தொடர்ல பல நூறு சிறிய சிறிய மலைகளும் அமைஞ்சிருக்கு. இன்னமும் இந்த இந்தியாவோட டெக்டானிக் பிளேட் ஆனது வடக்கு நோக்கி ஒவ்வொரு வருடமும் நகர்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதனால ஒவ்வொரு வருடமும் இதனோட உயரம் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகமாவதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கணக்கின்படி பார்த்தா இன்னும் 1 கோடி ஆண்டுகள்ல இந்தியாவோட டெக்டானிக் பிளேட் ஆனது 1700 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கும்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. இதன் காரணமா உலகளவுல உயிர்ப்போடு இருக்க மலைகள்ல இந்த இமயமலை தொடருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். இந்த இமயமலை தொடரானது மேற்கில் இருந்து கிழக்கா ஒரு ஆண் வடிவத்துல இந்தியா, நேபாள், பூட்டான், சீனா, பாகிஸ்தான் 5 நாடுகள்ல பரவி இருக்கு. இந்த மலைத்தொடர்ல தோராயமா 53 லட்சம் பேர் வரைக்கும் வாழ்த்து வரலாம்னு சொல்றாங்க. இமயமலை தொடர்கள்ல இருந்து இந்தியா உட்பட இதன் பகுதியில் அமைஞ்சிருக்கும் நாடுகள்ல முக்கியமான பல நதிகள் விடுது. அவைகள்ல சிலவற்ற பெயர் சொல்லணும்னா இந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா, சட்லஜ், மஞ்சள் நதி, சால்வேன், மெக்காங், யாங்சே, யமுனா, ஜீலம், ரவி, ஸ்பிதி உள்ளிட்ட பல முக்கிய நதிகள் இங்க உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இதன் மூலமா பல கோடி மக்கள் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. உலகத்துல அண்டார்டிகா பகுதிக்கும் ஆர்டிக் பகுதிக்கும் அடுத்ததா 3வதா இமயமலை தொடர்தான் மிக அதிகமான பனி படிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த இமயமலை தொடரோட மிகப்பெரிய மலையாவும் அது மட்டும் இல்லாம உலக அளவுல மிகப்பெரிய மலையாவும் பார்க்கப்படுறது எவரெஸ்ட் சிகரம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுக்கு சூட்டப்பட்டிருக்க மவுண்ட் எவரெஸ்ட்ன்ற பெயரானது 1865ஆம் ஆண்டுல சர் ஆண்ட்ரூ வாக்னால அவருக்கு முன்னாடி சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்த சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் பெருமைப்படுத்தும் விதமா இதற்கு மவுண்ட் எவரெஸ்ட்னு சர் ஆண்ட்ரூ வாக் பெயர் வச்சாரு. அதுக்கு முன்னாடி இந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஆனது நேபாள் நாட்டை சேர்ந்த மக்களால சாகர் மாதானு, திபெத்தை சேர்ந்தவங்களால சோமோ லுங்மான்ற பெயராலையும் அழைச்சு வந்திருக்காங்க. இப்ப கூட இந்த மவுண்ட் எவரெஸ்ட இதனோட பழைய பெயர்களை குறிப்பிடுற வழக்கமும் இருந்துட்டு தான் வருது. இந்த இமயமலை தொடர்கிறது மர்மங்களுக்கும் ரகசியங்களுக்கும் கதைகளுக்கும் பெயர் பெற்றதுன்னே சொல்லலாம். இந்துக்களின் நம்பிக்கையின்படி இந்த இமயமலை தான் கடவுள் சிவனோட இருப்பிடமா அறியப்படுது. அது மட்டும் இல்லாம என்ற பனிமண்டிதான் இங்க வாழ்வதாகவும் சொல்றாங்க. கோபுலபஸ் என்ற இடத்துல அடிக்கடி ஏலியன்களோட பறக்கும் தட்டுகளை பார்க்க முடிவதாகவும் அந்த பகுதியில வாழும் மக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த மலைகளோட ஏதோ ஒரு பகுதியில ஷம்பலான்னு சொல்லப்படுற ஒரு ரகசிய நகரம் இருப்பதாகவும் இங்க வாழ்றவங்க சாகாவரம் பெற்றவங்க சொல்றாங்க. இந்த சம்பாலா நகரத்துல தான் விஷ்ணு கடவுள் தன்னுடைய கல்கி அவதாரம் எடுக்க போவதாகவும் சொல்றாங்க. இந்த குறியீடு திபெத் நாட்டுல ஒரு லைப்ரரியில ஒரு புஸ்தகத்துல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவியை பார்த்தவங்களுக்கு இந்த சம்பளா பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாம மனிதர்களோட பாதங்களே படாத பல குகைகள் இங்க இருப்பதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி இமயமலையை சார்ந்து மட்டுமே பல விஷயங்கள் இது பரவி இருக்க 5 நாடுகள்லயும் சொல்லப்பட்டு வருது. இந்த மலை தொடர்கள்ல பல பருவங்களை மட்டும் இல்லாம பல ஆபத்துகளையும் போட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இங்க மலையேற்றத்துக்காக சென்ற பலர், அதாவது சுமாரா 150 பேர் வரைக்கும் இங்க நிலவர எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் காரணமா இறந்து போயிருக்காங்க. இவங்களோட உடல்கள் இன்னமும் அங்கேயே தான் இருக்கு. இப்பயும் ட்ரெக்கிங் போறவங்க இந்த உடல்களை பார்க்க முடியும். இந்த மலைத்தொடர்கள்ல இங்க மட்டுமே பார்க்கக்கூடிய அபூர்வமான உயிரினங்களும் வாழ்ந்து வருது. அதுக்கு உதாரணமா பனிச்சிறுத்தைகள், மலை ஆடுகள் போன்றவற்றை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 133 புது தாவர வகைகள், 39 புது முதுகெலும்பற்ற உயிரினங்கள், 26 வகை மீன்கள், 10 நீர் நிலவாழ் உயிரினங்கள், ஒரு ஊர்வன இனம், ஒரு புதிய பறவை மற்றும் ஒரு புதிய பாலூட்டி இனம்னு இந்த இமயமலை தொடர்கள்ல பல புதிய உயிரினங்கள் இதுவரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இவையெல்லாம் மட்டும் இல்லாம இந்த இமயமலை தொடர்களானது மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாவும் செயல்பட்டு வந்திருக்கு. குறிப்பா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா செயல்பட்டு வருது. பழங்காலத்துல இருந்தே பல்வேறு படையெடுப்புகள்ல இருந்து இந்தியா தன்னை தற்காத்து கொண்டதற்கு இந்த இமயமலை தொடருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்லலாம்.
இப்படி பல்வேறு பயன்பாடுகளை கொடுத்துட்டு இருக்க இந்த இமயமலை தொடரானது சமீப காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு வருதுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் புவி வெப்பமயமாதலின் காரணமா இங்க இருக்க பனி முன் வெப்பையும் இல்லாததை விடவும் வேகமா உருகி வருவதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இங்கு கனிமங்களுக்காக வெட்டப்படுற சுரங்கங்களாலையும் காடுகள் அடிப்பு ஹைட்ரோ எலக்ட்ரிக் திட்டங்களாலையும் இந்த இமயமலை தொடரோட ஈகோசிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட இன்னும் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். See you. Bye bye.